அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் பறந்தாச்சு. இன்னும் 9 மணி நேரம் பறக்க வேண்டியது. அப்பா சூத்திரம் வலிக்குது. வந்து என்ன செய்யறது தெரியல. நண்பரை பாருங்க. லைட்டை போட்டிருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் கவனித்தேன். இங்கே என்னன்னு சொன்னாக்கா, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சில ஆட்களை வந்து உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு போர்டிங் போடும்போது ஒரு ஸ்டெப் மாதிரி எடுத்து கையில் காலில் லேப்டாப்பில் எல்லா இடத்துலையும் தடவுனாங்க. தடவிட்டு அது ஒரு டிடெக்டிவ் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா இன்னொரு இடத்துல ஒரு போர்டு அது ரேண்டமாக வந்து இது மாதிரி செக் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுவும் கூட ஒரு நல்ல விஷயந்தான், நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க. காரணம் என்ன சொன்னாக்கா, உள்ளுக்குள்ளே வந்து போர்டிங் போட்டு உள்ளே வந்து உட்காந்தோடனே யாருக்காச்சும் மூத்திரம் எதாவது வந்துச்சுனாக்கா ஈஸியாக பெஞ்சிக்கலாங்கிறதுக்காக. ஒரு வழியாக யூஎஸ்க்கு வந்துக்கிட்டு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு போயாச்சு. இமிக்ரேஷன் அது இதுன்னு போட்டு படப்படப்பு விட்டுபடி வச்சுட்டாங்க. ஏதோ உள்ளே போயாச்சு. இந்த நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இவர் எங்கடா இன்னொருத்தவங்க பின்னுக்கு வர்றாரு பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி தான் வந்து டபுள் டக்கர் இதில் போகிறேன். இது ஒரு முதல் அனுபவம். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இவரும் பேசுவார். என்ன இவரும் தான் டபுள் டக்கர். ஒரு வழியாக டபுள் டக்கரில் ஏறியாச்சு. இது எங்கே போகுது? இதில் நம்ம மேலே நிற்கிறோமா? ஜோரா ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்டாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் மேப்பில் ரொம்ப அற்புதமாக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படின்னாக்கா 3D வியூ, பல ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, பல மாதிரியான வியூ கிடைச்சதுனால நம்மளுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம எங்கே போகிறோம், எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கோங்கிறது வந்து ஒரு ஈஸியாக பார்த்துக்கிட முடியுது. இதில் நம்ம எந்தெந்த ஊரை நம்ம இது வரைக்கும் க்ராஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கலாம் அடிக்கடி. நம்ம சீலெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், எத்தனையோ வகையான சீகளை வந்து இப்போ இந்த மேப் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது இது மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டு இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்றாங்க. பல வியூவில் கொடுக்குறாங்க. அதாவது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, என்ன அங்கே விண்ட் ஸ்பீடு, எவ்வளோ ஹைட்டுன்னு, எவ்வளோ நேரத்தில் போய் சேரணும், எல்லா இதுவுமே அதிலே வந்துடுது. அப்புறம் அது ஐஸ் கட்டி மலைக்கு மேலே போகும்போது அது ஒரு விதமான வைப்ரேட் இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டில் போகும்போது. எதனால் என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போணுச்சு. மேப்பில் காமிக்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சு, ஆனால் ரியாலிட்டியாக பார்க்கும்போது உட்காந்து போகும்போது தான் தெரிஞ்சு ரொம்ப தூரம் ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேட் இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டில். ஆனால் அந்த எத்திஹாத் டபுள் டக்கரில் போகும்போது இந்த 14 ஹவர் கடந்துச்சு. ஆனால் எப்படி கடந்தோங்கிறது தான் எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்படியே சாலிடாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 வகையான சாப்பாடு கொடுத்தாங்க. ஏறினோடனே ஒரு சாப்பாடு, அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு சாப்பாடு, இன்னொரு 4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு சாப்பாடு. அந்த லாஸ்ட்டாக கொடுத்த சாப்பாடு தான் வேறு லெவலில் இருந்துச்சு. கமண்டு மணத்துக்கிட்டு இவ்வளோ சூடாக சூப்பராக இருந்துச்சு. சர்வீஸ் வேறு லெவல் தான். இப்போ இன்னொரு விஷயம் கவனித்தேன். இந்த ஃப்ளைட்டில் போகும்போது மக்காவை பேஸ் பண்ணி எந்த ஏரியாவில் போதோ அதுக்குள்ளே தொழுகை நேரம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்துச்சு. அதையும் நான் கவனித்தேன். அது உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் போனாலும் நீங்களும் எத்திஹாத் ஏர்வேஸில், மற்ற ஏர்வேஸில் இருக்காதுன்னு தெரியல, எத்திஹாத் ஏர்வேஸில் இது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இது போல் அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விதமான மகிழ்ச்சி அதை மக்களோட ஷேர் பண்ணுறதில்ல. நியூயார்க்கு ஏர்போர்ட், ஜான் கென்னடி ஏர்போர்ட்டை வந்து ஒரு வழியாக நெருங்கிட்டோம். லேண்டிங் ஆக போகுது ஃப்ளைட்டு. செம்ம வியூ. ஆனால் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நேரில் போய் பார்த்தாக்கா அதை விட வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.